அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, உணவு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். எந்த உணவுகள் நல்லா இருக்கும், பல வகை உணவுகளுடைய நன்மைகள் இப்படி தொடர்ந்து சொல்லி வருகிறோம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த உணவு பழக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க போகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உடல் நிலை பிரச்சனைக்கும் மனநிலை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். நாம் உண்ணுகின்ற உணவுதான் நம்மை இந்த உலகத்திலே உயிரோடு உலாவர வைக்கின்றது. அப்படி உலாவருகின்ற பொழுது நாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வருவதா, அல்லது பாதிப்படைந்து நோய் நொடியுற்று வாழ்வதா என்பதுதான். அதனால் இன்றைக்கு நாம் சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைக்க இருக்கின்றோம். ஒன்று, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நஞ்சில்லாத உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கை வகையிலே ஆர்கானிக் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறதுனா கொஞ்சம் விலை அதிகமாகுதுங்க சார் சொல்லுவீங்க. நீங்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது விளைச்சலும் அதிகமாகும், உற்பத்தி செலவும் குறையும். அப்பொழுது உங்களுக்கு அது விலை குறைச்சலாகவும் கிடைக்கும். கவலையே படாதீங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது இயற்கை உணவுகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல உங்கள் வீட்டு பகுதிகளிலே வீட்டு தோட்டங்களை அமைத்து நஞ்சில்லாத காய்கறிகளை உற்பத்தி செய்யுங்கள். அரிசியை தவிர மீதி எல்லாவற்றையும் உங்களால் உற்பத்தி செய்து கொண்டு விட முடியும். அதனால் நஞ்சில்லாத உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான கருத்தாக அமைகின்றது. நம்ம உடல் கெட்டு போகக்கூடாது, பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா இரவு 7லிருந்து 8 மணிக்குள்ள உண்டு விட வேண்டும். உண்ட பிறகு ஒரு 2 மணி நேரங்கள் நீங்கள் படுக்கக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு செல்லலாம். ஏன்னா அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவு செரித்து விடும். செரிக்காமல் நீங்கள் படுக்கின்ற பொழுது உடல் ஓய்வுக்கு சென்று விடும், செரிமானம் நடக்காது. இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அடுத்து, நாம் வயிறு முட்டை தொண்டைக்குழி வரைக்கும் உணவுகள் எடுக்கக்கூடாது. முக்கால் வயிறு, அதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏப்பம் வரும். அப்போ என்னாச்சு, அந்த ஒரு ஃபுல்ஃபில் வந்துருச்சு, போதும் என்று உடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ அந்த நேரத்திலே உணவை நிறுத்திவிட வேண்டும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே எவ்வளவு தங்கமான உணவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம். சரிங்களா? தண்ணீர் 3 லிட்டர் அளவுக்கு தொடர்ந்து குடியுங்கள். சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னால் குடிங்க. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து தண்ணி குடிங்க. இடையில விக்கல் வந்துச்சுன்னா குடிங்க. தண்ணி தேவைப்பட்டால் குடிங்க. இல்லைன்னா சாப்பிடுகின்ற பொழுது அந்த தண்ணீர் குடிப்பதை தவிருங்கள். அதே மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குளிர்காலத்தில் வெப்பமான உணவுகள், வெயில் காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள், இப்படி ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஏற்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய உடல் பாதிப்புக்கு உள்ளாகாது. அதாவது எப்பொழுதுமே இந்த உணவை உற்பத்தி செய்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் இந்த உணவை படைத்தவனையும் உற்பத்தி செய்தவனையும் அதை சமைத்து கொடுத்தவனையும் நமக்கு பரிமாறினவை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி என்ற 3 எழுத்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும், உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும் என்றால் அது மிகையாகாது. அடுத்து, மிக முக்கியமான விஷயம், சாப்பிடும் பொழுது சாப்பிடுகிறோம் என்ற எண்ணத்தை வைத்து என்ன சாப்பிடுகிறோம் என்பதனை தெரிந்து சாப்பிடுங்க. முடிஞ்சால் அதனுடைய நன்மைகள் என்ன, நம்ம சாப்பிட்றது இன்றைக்கி கேழ்வரகு கஞ்சி அப்படின்னா அந்த கேழ்வரகினுடைய தன்மைகளை தெரிந்து சாப்பிடுங்கள். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை, வைப்ரேஷனை உருவாக்கும். பாசிட்டிவ் எண்ணத்தை பற்றி இப்போ தான் பேசியிருக்கிறோம், அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது உடைய நன்மை என்னங்கிறது தெரியும். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு சின்ன வாக், ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன நடை செய்யலாம். அது உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். ஆகவே நண்பர்களே, இது எல்லாம் உணவு, எப்படிப்பட்ட உணவுகள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் சாப்பிடுவது என்பதைத்தான் நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். மேலும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம், உணவுகளை எப்படி எடுத்துக்கொண்டாலும் உடலை பக்குவப்படுத்துவதற்கும் உடலை திடப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் நன்கு இயங்க வைப்பதற்கும் நாம் செய்ய வேண்டியது தினந்தோறும் யோகாவும் தியானமும் என்பதனை மறவாதீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.